எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வத்த குழம்பு அப்படின்னாலே நம்ம வத்தலாக தயார் பண்ணி எதெல்லாம் சேர்த்து செய்கிறோமோ புளி கரைசலோட அதுதான் வத்த குழம்புன்னு பேர். அதில் நான் இன்றைக்கி கொத்தவரை வத்தல் எப்படி செய்யலான்றதையும் காமிக்க போகிறேன். இந்த கொத்தவரை வத்தல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வத்த குழம்பு செய்கிறதுக்கு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொத்தவரை வத்தலோட சுண்ட வத்தல், மணத்தக்காளி வத்தல்லாம் சேர்த்து இந்த வத்த குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வத்தல்லாம் நீங்கள் போட முடியலன்னா கூட எல்லாமே சுலபமாக எல்லா இடங்கள்லையும் இந்த 3 வத்தலுமே கிடைக்கிது. இதை வச்சு நீங்கள் வீட்டில் தாராளமாக செய்யலாம். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 10 நாள் வரைக்கும் நீங்கள் இந்த வத்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வத்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கொத்தவரை வத்தல் மட்டும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வத்தலில் பார்த்திங்கன்னா சுண்டக்காய், மணத்தக்காளி, இந்த மாதிரி கொத்தவரை, பாவக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய்லாம் நிறைய வத்தல் வெயில் காலத்தில் போட்டுப்பாங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ நல்லா பிஞ்சான கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். பெரிய வாணலியில் நிறைய தண்ணி வச்சு நல்லா கல்லுப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தவரங்காயை சேர்த்து இது வேகணும். இது நல்லா வெந்துதான் அப்படின்னு பார்க்குறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் வேக வைக்கிறப்ப நிறம் மாறும். அதனால் கொஞ்சம் நம்ம மூடி வச்சு கூட வேக வைக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இது நல்லாவே நிறம் மாறிடும். நிறம் மாறி இருந்தால் தான் இந்த வத்தல் நல்லாவே இருக்கும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓரளவுக்கு நல்லாவே நிறம் மாறி இருக்கு. இப்போ எடுத்து வடிகட்டாமல் நான் அடுப்பை நிறுத்திட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த சுடு தண்ணியிலேயே இந்த கொதிக்கிற தண்ணியிலே இருந்துடுத்துன்னா 100% நல்லாவே வெந்திருக்கும். குழையக்கூடாது. ரொம்ப தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. பார்த்தீங்களா? அடுப்பை நிறுத்தி 5 நிமிஷம் இந்த சுடு தண்ணியிலே வச்சுருந்தேன். இப்போ நம்ம நல்லாவே நிறம் மாறினதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் நம்ம இந்த கொத்தவரங்காயெல்லாம் எடுத்து நல்லா வடிச்சிடணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா நம்ம இப்போ தயிரில் போட்டு இதை நல்லா பெசரி வைக்க போகிறோம். அப்போ ரொம்ப நீத்து போன மாதிரி ஆகிடும். முக்கியமாக நம்ம சூடாக இருக்கிறப்ப தயிரில் போடக்கூடாது. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் தயிரில் சேர்க்கலாம். இப்போ நல்லாவே தண்ணி வடிஞ்சிருக்கு. சூடும் ஆறிடுத்து. ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா கெட்டி தயிர், அந்த தயிர் எடுத்து காமிக்கிற பாருங்கள். நல்லா கெட்டியாக இருக்கணும். புளிக்காமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கிலோ நான் எடுத்துட்டதுக்கு இந்த அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ml அளவுக்கு தயிர். 1/2 கிலோ கொத்தவரங்காய்க்கு 200 ml அளவுக்கு கெட்டி தயிரை நல்லா விஸ்கு வச்சு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க தயிரை. இதில் திரும்பவும் நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ நம்ம வேக வச்சு தண்ணியிலேருந்து எடுத்ததுனால கண்டிப்பாக திரும்பவும் உப்பு சேர்க்கணும். காரம் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா தாராளமாக நீங்கள் இன்னொரு 1/4 டீஸ்பூன் அதிகமாகவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அந்த தயிர் கூட இந்த உப்பும் மிளகாத்தூளும் முதல்ல நல்லாவே கரைஞ்சி மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி திரும்பவுமே விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம நல்லா வடித்து வச்சுருக்கிற வேக வச்ச கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பெசரி விட்டுட்டு ஒரு நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த தயிர்லேயே ஊறணும். தயிர், உப்பு, அந்த காரமெல்லாம் கொஞ்சம் அந்த கொத்தவரங்காய் மேலே உங்களுக்கு அந்த காரம், உப்பெல்லாம் பிடிக்கணும். அதுக்காக இப்போ நீங்கள் இதை ப்ராசஸ் ஒரு முதல் நாள் நீங்கள் மத்தியானம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் காத்தால வெயில் வந்ததுக்கப்புறம் காய வைக்கணும். அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் ஒரு ஓவர் நைட் இருந்தால் கூட போதும். நீங்கள் நைட்டு இந்த ப்ராசஸை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு 7, 8 மணி நேரம் உங்களுக்கு இந்த தயிரில் ஊறினா போதும். இல்லை நாள் மத்தியானமே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா மறுநாள் காத்தால வரைக்கும் ஊறணும். இப்போ பாருங்கள், நான் ஊறினதுக்கப்புறம் மறுநாள் காத்தால காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி விடாமல் இருக்குது பாருங்கள். உப்பு போட்டதுக்கப்புறமா அந்த அளவுக்கு கெட்டியாக தயிர் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஊறி இருக்குது. இப்போ எடுத்து நான் மறுநாள் காத்தால தாம்பாளத்தில் நான் எடுத்து பரவலாக வச்சு காய வைக்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கையால் எடுத்தால் கொஞ்சம் நல்லா அந்த தயிரை வடிச்சிட்டு எடுக்கலாம். அதனால் இந்த மாதிரி கையால் எடுத்து கொஞ்சம் அப்படியே உதுத்து விட்டா மாதிரி தாம்பாளத்தில் 2 தாம்பாளத்தில் போடுறேன். நல்லா கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம காய வச்சாதான் கொஞ்சம் சீக்கிரமாக காயும். முக்கியமாக பாருங்கள், இப்போ நான் முதல்ல டைரெக்டாக தாம்பாளத்தில் போடுறேன். அடுத்த முறை நம்ம மறுநாள் நம்ம அதை காய போடுறப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு வச்சு நம்ம இந்த கொத்தவரங்காயை காய போட்டோம்னா அந்த தயிர்லாம் தாம்பாளத்தில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ அதனால் பாருங்கள், பாக்கி இருக்கிற தயிரை நம்ம அப்படியே கொட்டிடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுடலாம். இப்போ ஒரு நாள் முழுக்க வெயிலில் காஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம்
இப்போ நான் 2 தாம்பாளத்தில் பிரித்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த கொத்தவரங்காய் எல்லாம் திரும்பவும் அந்த பாக்கி இருக்கிற தயிர்லேயே சேர்த்து நல்லா பெசறிட்டிங்கன்னா, உங்களுக்கு தயிர் முழுக்க அந்த கொத்தவரங்காய் முழுக்க அப்சர்வ் பண்ணியிருக்கும். மறுநாள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட தயிர் இருக்காது. இப்போ இந்த தாம்பாளத்தில் நான் எடுத்துன்னு இருக்கேன் பார்த்தீங்களா? மறுநாள் நீங்க பார்த்தீங்கன்னா, திரும்பவும் தாம்பாளத்தில் போடாம, தாம்பாளத்துக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு அது மேலே வச்சிங்கன்னா, அந்த தயிரெல்லாம் உங்களுக்கு தாம்பாளத்தில் ஒட்டாது. முதல் நாள் கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால நம்ம வழிச்சு எடுத்துட்டோம். ஆனா 2வது நாள், 3வது நாள் நீங்க காய வைக்கிறப்ப, தாம்பாளத்துக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொத்தவரங்காய வைக்கணும். இப்போ மொத நாள் காய வச்ச அந்த கொத்தவரங்காய மீதி இருக்கிற தயிர் கூட சேர்த்தேன் பார்த்தீங்களா? மறுநாள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட அந்த பாத்திரத்தில தயிரே இருக்காது. முழுக்க இந்த கொத்தவரங்காயில அப்சர்வ் பண்ணியிருக்கும். அப்படியே நம்ம எடுத்து 2, 3 நாள் காய வச்சா கொத்தவரங்காய் வத்தல் ரெடி. அடுத்து வத்த குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொத்தவர வத்தல் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சுண்ட வத்தல், மணத்தக்காளி வத்தல். இந்த மணத்தக்காளி வத்தலும் இதே மாதிரி தயிர், உப்பு, காரம் போடணும். சுண்ட வத்தலுக்கு சுண்ட வத்தலில் சுண்டைக்காய் நல்லா தட்டி அலசிட்டு தயிர், உப்பு, காரம் போட்டு வெயிலில் காய வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் 2 விதமான புளியை கலந்து நான் செய்ய போகிறேன். அந்த கலர் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இந்த தட்டில் எந்த அளவுக்கு நான் வத்தல்லாம் காமிச்சிருக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் புளி எடுத்திருக்கேன். பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு. நல்லா எல்லாத்தையும் உதுத்து விட்டு, ஒரு முறை நல்லா தண்ணியில் சுத்தம் செஞ்சுட்டு, புளியை எப்போதுமே டைரெக்டாக தண்ணியில் ஊற போடாதீங்க. சில சமயத்தில் முடி கூட இருக்குது. அதனால் நல்லா உதுத்து விட்டு, அந்த கொட்டையெல்லாம் இருந்தால் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஒரு முறை அலசிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சுத்தமான தண்ணி போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், எடுத்து வச்சுருக்கிற அந்த வத்தல் காமிச்சிருக்கேன். புளி கரைசலை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் வத்த குழம்பு செய்ய ஆரம்பிக்கணும். சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சப்பொடி. ஒரு நல்ல 1½ டீஸ்பூனுக்கு வெல்லம் வேணும். ஏன்னா வத்தல், அதுவும் சுண்ட வத்தல்லாம் கொஞ்சம் கசப்பு இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெயில் தான் செய்யணும். வத்த குழம்பு அப்படிங்கிறது, வத்த குழம்பு, காரக்குழம்பு எது செஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெயில் இந்த வத்தல் ஒன்னொன்றையும் தனித்தனியாக நான் வறுத்துக்கிறேன். மணத்தக்காளி வத்தல் ரொம்ப பொடிசாக இருக்கிறதுனால இது சீக்கிரமாக வறுபட்டுடும். அதனால் அதை தனியாகவும், சுண்ட வத்தல் கொஞ்சம் நேரம் எடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ சுண்ட வத்தலை, அந்த அளவுக்கு கசப்பு கம்மியாயிடும். அதனால தான் நான் தனித்தனியாக வறுத்துக்கிறேன். இதே எண்ணெயிலே நம்ம அடுத்தது வத்த குழம்புக்கும் தாளித்து எடுக்க போகிறோம். அதனால் தனித்தனியாக எப்போதுமே வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. கடைசியாக பாருங்கள், இந்த கொத்தவர வத்தல் இதையும் பொரித்து காமிக்கிறேன். சாதாரணமாக நீங்கள் சாப்பாட்டுக்கு கூட அப்பப்போ நீங்கள் பொரித்து தனியாக சாப்பிட எடுத்துக்கலாம். நான் முக்கியமாக இந்த வத்த குழம்புக்கு இந்த மாதிரி கொத்தவர வத்தல் வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டு வச்சுன்னுட்டு, இந்த மாதிரி வத்த குழம்பு செய்கிறப்பெல்லாம் நான் இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுருவேன். நல்லா செவக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு செவந்திருக்கு பார்த்தீங்களா? இதையும் நம்ம எடுத்து வச்சுடலாம். இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுட்டு, இதெல்லாம் நம்ம கடைசியில் தான் போடணும். வத்த குழம்பு முடிஞ்சு எந்த சமயத்தில் இதெல்லாம் சேர்க்கலாங்கிறதையும் நான் காமிச்சுட்டே வரேன். இப்போ அதே எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அது வீடியோவில் வரல. அதே அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். நல்லா இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தாளிதம் பொரிஞ்சுன்னு இருக்க டைம்லேயே நம்ம ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டா நல்லா பொரிஞ்சு, அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை இப்பயே சேர்த்து நல்லா பொரிச்சிடுறேன். இந்த தாளிதத்தோட நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொடியும், சாம்பார் பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூளை சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் சிம் ஃப்ளேமில் நம்ம வறுத்துட்டா பச்சை வாசனையும் இருக்காது, ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். 1 நிமிஷம் கழித்து நம்ம ரெடியாக கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை சேர்க்க போகிறோம். வத்த குழம்பை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இதெல்லாம் சேர்க்கணும். ஏன்னா நீங்கள் பொடிகள் ஒன்றொன்னா டப்பாலேருந்து எடுக்கிறதுக்குள்ளே அந்த ஆயிலில் சாம்பார் பொடியோ மிளகாத்தூளோ தீஞ்சு போயிடும். நீங்கள் மல்லித்தூள் அடுத்து எடுக்கிறீங்க, மஞ்சப்பொடி எடுக்கிறீங்கன்னா டைம் ஆகும். 1 நிமிஷத்தில் எல்லாமே சட்டு சட்டுன்னு நம்ம பண்ணிடணும். இதே மாதிரி பாருங்கள், இன்னும் நல்லா நீர்க்க புளி சக்க வர வரைக்கும் நல்லா கரைச்சி நான் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். போரலைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். 1½ டீஸ்பூனுக்கு வெல்லம். வெல்லம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகம்னு நினைக்காதீங்க. அந்த சுண்ட வத்தலுடைய கசப்பும் சரி, அதே போல் உப்பு, காரம், அந்த புளிப்பெல்லாம் ஒரு ஈவனாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வெல்லம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 5 நிமிஷத்தில் நல்லா கொதித்து நல்லா திக்காக இருக்குது. சாம்பார் பொடி நான்லாம் வறுத்து தான் அரைப்பேன். ஆல்ரெடி இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக இப்போ அடுப்பை நிறுத்தத்துக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த வத்தல்லாம் சேர்க்க போகிறோம்.
கொத்தவர வத்தல் மட்டும் நீள நீளமா இருக்கும் இல்லையா? அத கொஞ்சம் பெருசா இருக்கிறதெல்லாம் 2ஆ உடைச்சு வச்சுக்கலாம். இந்த பொரிச்சதையே. நம்ம எப்போதுமே இந்த மாரி வத்த குழம்பு செய்றப்ப, புளியோட சேர்த்து இந்த வத்தலெல்லாம் கொதிக்க விட்டுட்டீங்கன்னா, ரொம்ப கசப்பா இருக்கும். அடுப்ப நிறுத்துறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி அது எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம், இத போட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் இப்படி கிளறி விட்டுட்டீங்கன்னா, அது அப்படியே ஊறிண்டு அப்படியே தேன் மாரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. தேங்காய்லாம் அரைச்சு விட வேண்டாம். அந்த சாம்பார் பொடியிலேயே நம்ம சேர்த்துருக்கோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே. அதனால அவசியம் நீங்க இந்த சாம்பார் பொடி செஞ்சு வச்சுட்டாலே, சாம்பாரும் நல்ல மணமா செய்யலாம். இந்த மாரி வத்த குழம்பு, புளிக்குழம்பு எல்லாமே செய்யலாம். நான் பாத்திரத்தில மாத்தி வச்சுட்டேன் பாருங்க. எழுத்தாளர் சுஜாதா இந்த வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. உதிரு உதிரா சாதம் இருக்கணும். மேல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1 கரண்டியோ, 1 1/2 கரண்டியோ இந்த மாரி வத்த குழம்பு எடுத்துக்கோங்க. நான் எடுக்கிறப்பயே காமிக்கிறேன் பாருங்க. தேன் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அப்படி மெதுவா விழணும் உங்களுக்கு. தண்ணியா விழக்கூடாது. இந்த மாரி ஒரு 1 கரண்டி எடுத்து வச்சுண்டு, அப்படியே நம்ம சாம்பார் சாதம் மாரி முழுக்க பெசையாம, கொஞ்சம் கொஞ்சமா சாதத்தில அப்படியே பொல பொல பொலன்னு பெசஞ்சு புளியோதரை மாரி நம்ம சாப்பிட்டோம்னா, அவ்ளோ பிரமாதமா இருக்கும். செஞ்ச அன்னைக்கு உடனே சாப்பிடுறத விட, அத ராத்திரியோ, மறுநாளோ சாப்பிடுறப்போ இன்னுமே டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு வத்தலோ, சுட்ட அப்பளமோ, எண்ணெயில பொரிச்ச அப்பளமோ தான் ரொம்ப காம்பினேஷன் இருக்கும். இதில நான் வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்க்கல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா வெங்காயம், தக்காளி சேர்க்கலாம். ஆனா வத்தல் அப்டின்னாலே இந்த மாரி அந்த சுண்ட வத்தல், மணத்தக்காளி வத்தல், இந்த மாரி கொத்தவர வத்தல்லாம் காய வச்சு வெயில்ல காய வச்சு செய்யறது தான் இந்த வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, நைட்டு அந்த காலத்துல யாரும் டிஃபன்லாம் செய்ய மாட்டாங்க. காத்தால வடிச்ச சாதத்திலேயே முக்கியமா ரசஞ்சாதம், சாம்பார் சாதம் இந்த மாரி வத்த குழம்புலாம் இருந்தா, அத சாதத்தில போட்டு பெரட்டி ஆளுக்கு ஒரு உருண்ட. அதே சமயத்தில கடைசியா தயிர் சாதம். அதுவும் வெயில் காலத்தில நெறைய தயிர் சாதம் தான் ராத்திரி சாப்பிடுவோம். அப்ப எல்லாருக்கும் ஒரு உருண்ட குடுத்து, நடுவுல இந்த கட்ட விரலால ஒரு கொஞ்சமா ஓட்ட போட்டுருவோம். அதுக்குள்ள ஒரு 1 டீஸ்பூன் கம்மியா அந்த வத்த குழம்பு கொஞ்சம் விட்டுருவாங்க. அவ்ளோ நல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு. உங்களுக்கும் இந்த மாரி ஒரு அனுபவங்கள்லாம் இருந்தா, கண்டிப்பா இந்த வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல உங்க அனுபவத்த ஷேர் பண்ணுங்க. அவசியம் நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ வீவர்ஸ்.